வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான நியூஸ் தான் பார்க்க போறோம். அதாவது, இன்று நம்ம தமிழக முதலமைச்சரா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து பதவி வந்து ஏற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையும் கண்டிப்பா நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்ற உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கையெழுத்து வந்து போட்டிருக்காங்க. அது என்ன? அது என்னென்ன சொல்லியிருக்காங்க? என்ன மாரி திட்டங்கள்லாம் வந்திருக்கு? நெறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கிளாரிஃபை பண்ண போறோம். வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழ உங்களுக்கு என்ன மாரி அறிவிப்புல அடுத்து வரும்னு எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான அறிவிப்பு தான். அதாவது 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இத யார் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா, கிளியரா சொல்லியிருக்காங்க. 500 யூனிட் அதாவது நீங்க 2 மாசத்துக்கு சேர்த்து 500 யூனிட்டுக்கு குறைவா நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணா கிடையாதா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 500 யூனிட்டுக்கு நீங்க மேல யூஸ் பண்ணீங்க. 501 இல்ல 530, 540, 600 யூனிட்னா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த 200 யூனிட் இலவசம் வந்து கண்டிப்பா கிடையாது. ஆனா, பழைய இருந்த 100 யூனிட் இலவசம் இருக்கும் பார்த்தீங்களா? அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கன்டின்யூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியலான அறிவிப்பு தான். எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு தேவையில்ல. 500 யூனிட்டுக்கு உள்ள நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, 200 யூனிட் ஃப்ரீ உங்களுக்கு. 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு 100 யூனிட் வழக்கம் போல ஃப்ரீயாவே கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்ல. இது ஒரு சூப்பரான என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான அறிவிப்பு இது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்டேட் வந்து குடுத்திருக்காங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ற விதமா, தமிழ்நாடு முழுவதும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான நடவடிக்கைகள், விரைவான புலனாய்வு மற்றும் சட்ட நடவடிக்கை எல்லாமே கண்டிப்பா மேற்கொள்ளப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். அதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருப்போம்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்திருக்காங்க. இது ஒரு சூப்பரான 2வது அப்டேட் உங்களுக்கு. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமானது, இப்ப தேவையானது, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ட்ரக் ப்ராஹிபிஷன் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துல உள்ள அனைத்து சிட்டிலயும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அனைத்து சிட்டி, அனைத்து மாவட்டம், அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு போதைப் பொருள் உள்ள வராம, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வராம எந்த அளவு தடுக்க முடியுமோ, நாங்க தடுத்து கண்டிப்பா இன்னும் கூடிய விரைவில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமா நாங்க தமிழ்நாட்ட மாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சூப்பரான அப்டேட் தான். ஏன்னா ஒரு சில இளைஞர்கள் இது மூலமா கெட்டு போறாங்க. அத தடுக்கணும் அப்டின்னா, நம்ம கண்டிப்பா ஒரு அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தா மட்டும் தான் தடுக்க முடியும். இந்த 3 அப்டேட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க எந்த மாரி அப்டேட், அதாவது எந்த மாரி திட்டங்கள வந்து வெயிட் பண்ணிக்கிறீங்க? மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 200 யூனிட் தான். ஏன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 500 யூனிட்லாம் யூஸ் பண்ணும். அவங்களுக்கு 200 யூனிட் வந்து சூப்பரான அப்டேட். கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ்னா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 500 யூனிட்லாம் மேல யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் சலுகை குடுத்துட்டு, நம்ம குறைவான மக்கள் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்க்கு சூப்பரா 200 யூனிட் நீங்க மொத்தமாவே ஒரு 200 யூனிட், 300 யூனிட் தான் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க சூப்பரான ஒரு 200 யூனிட் கழிச்சு மினிமம் பேலன்ஸ் கட்டுற மாரி தான் வரும். இது ஒரு நல்ல அப்டேட் தான். இதே மாரி கூடிய விரைவில் நல்ல நல்ல திட்டங்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம். இது போல வீடியோக்கள் நம்ம சேனல் கண்டிப்பா அப்டேட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம, அதுக்கு அடுத்து நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தமிழக அரசு வேலை வாய்ப்பு எப்படி வரும்னு தெரியல. கண்டிப்பா விஜய் அவர்கள் சொன்ன மாரி நாங்க கரெக்ட்டா ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அப்டேட் வெளிய வந்தா நம்ம சேனல்ல கண்டிப்பா டீட்டெயில்டா வந்து வீடியோ வந்து போடுறோம். மறக்காம சேனல் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.